அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரில் வந்து 2024 ஆண்டு நடந்த எக்ஸாமில் வந்து தமிழ் தகுதி தேர்வில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், விருப்பப்பட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கொஷின்ஸ் போட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்க. ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம் அப்படின்றது வந்து என்னது ஃபேக்ஸ். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் வந்து மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம் அப்படின்றது. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை அப்படின்னு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சி, கும்பகோணம் வந்து பார்த்திங்கன்னா குடந்தை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் ஊர் மறுவு அப்படின்ற பாடத்தில் இருக்குது. ஓகேங்களா? 10th புத்தகத்தில் இருக்குது. சரியான நிறுத்தார்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. எவ்வளவு சிற்பங்கள் அடடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தார்குறியோட இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நிறுத்தார்குறி அறிதல். எது சரியானது பார்த்திங்கன்னா சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பான், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கமா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். அதாவது சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து, அதாவது நீத்து பாகம் அப்படின்னா மேல்கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, நீசத்தண்ணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டித்தான். பேச்சு வழக்கு சொற்களை என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க, எழுத்து வழக்கு சொற்களாக எழுத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எழுத்து வழக்கு தொற்றை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஸோ அப்போ எழுத்து வழக்கு சொல்லுனது சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது அப்படின்றது. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா அதாவது பேச்சு வழக்கு எழுத்துக்குள்ளே 2 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. கபிலன் வேலை செய்ததால் ஊதியம் பெறுவான். கபிலன் வேலை செய்ததால் ஊதியம் பெறுவான் அப்படின்னா என்னது எதிர்காலத்தை பற்றி குறிப்பிடுது. ஓகேங்களா? இது வந்து இறந்த காலமாக இல்லை. கபிலன் வேலை செய்ததால் ஊதியம் பெற்றான் அப்படின்னு தான் வந்து என்னது இறந்த காலம். நிகழ்காலம்னா தற்போது நடக்கிறத சொல்லணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் அப்படின்றது எதிர்காலத்தில் தான் குறிக்குது. அடுத்து வந்து பாருங்கள், விண், கோள், மலை, மீன் இச்சொற்கள் இணைத்து பார்த்து சரியான சொல்லை தேர்வு செய்க. ஸோ இது வந்து சும்மா சின்னதாக வந்து 7th புள்ளி 8th புள்ளி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா விண்மீன் அப்படின்றதான் அதில் எடுத்துக்காட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? விண், கோள், மலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தொடர்பு எழுதுக அப்படின்றது விண்மீன் அப்படின்றது சரியான சொல். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மலையில் நனைந்தானான் அப்படின்னா ஆல்ரெடி முடிந்தது அப்படின்னு அர்த்தம். நினைகிறான் அப்படின்னா நிகழ்காலம். ஓகே. நினைய மாட்டான் அப்படின்னா எதிர்காலம். நினைய மாட்டான் அப்படின்றது எதிர்வினையை குறிப்பிடும். ஓகேங்களா? ஆனால் இறந்த காலத்தில் தான் அது குறிப்பிடுது. உரைத்த எனும் வேர்ச்சொல்லை தருக. உரை அப்படின்றது வேர்ச்சொல்லை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஓகேங்களா? சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கேலி சித்திரம் என்றால் வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கேலி சித்திரம் என்றால் என்ன? கேலி சித்திரங்கள் யாவை? கேலி சித்திரங்கள் அப்படின்னு வந்தால் யாவை? கேலி சித்திரம் என்றால் என்ன அப்படின்றதான் சரியான இது. அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? முதல் ஆழ்வார்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிட்டது. ஏனெனில் இல்லை, அதனால் காக்கையின் கூட்டில் நிரப்புது முட்டையிட்டது. சரியான இணைச்சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்றது. இந்த ஏனெனில் இந்த கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக 2024 பார்த்த கொஸ்டின்ஸில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து 2-3 கொஸ்டின் வந்துருக்கு. ஓகேங்களா? உணவு கொடுப்பவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இங்கு உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த மணிமேகலையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடைப்புக்குறிகளில் உள்ள கொழுந்து வகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் போனதுக்கு. கொழுந்தாடை அப்படின்றது கரும்பின் நுனிப்பகுதி. ஓகேங்களா? இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க, வியங்கோல் வினைமுற்று. கொள்க, குறைக்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. இருபொருள் தருக. படி அப்படின்னா படிக்கட்டு, படித்தல் ரெண்டையுமே வந்து குறிப்பிடும். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியான தேர்வு செய்க. நகை அப்படின்னா வந்து புன்னகை, ஆபரணத்தை வந்து குறிக்கும். புன்னகை மற்றும் ஆபரணம். இருபொருள். கூவல் அப்படின்னா நீர்நிலை, பள்ளம். கூவல் என்பது எதை குறிக்கிறது? நீர்நிலை மற்றும் பள்ளம்.
அடுத்து பொருள் வேறுபாடு. உழை, உழை. உழைனா உழைப்பு, உழைனா சோறு. ஓகேங்களா? உழைனா அது உழைப்பு, உழை அப்படின்னா சோறு. அடுத்து வந்து குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைக்க. மடு, மாடு அப்படின்னா மடு, மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் அருந்தின. ஸோ மடு அப்படின்னு என்னென்னா தண்ணி நிற்கும் இடத்தை வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா? கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின அப்படின்றது தான் சரியான ஆன்சர். கூற்று சரியா தவறா? தில்லன் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மமும் தமிழர்கள் தான் என்றார். ஆமாம், ரைட்டு தான். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ரெண்டுமே ரைட்டு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தேர்வு செய்க. இது வந்து சரியானதான். பாருங்கள், இருந்த இடத்திலேயே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்க மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்புண்டிய உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம். ரைட்டு, 2002 ஆரம்பிச்சிருப்பாங்க. வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்தல் இயலாது, செலுத்துதல் இயலும். ஓகேங்களா? இது தப்பு. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை. இது ரைட்டு. அப்போ என்ன அர்த்தம்? ஆ, இ ரைட்டு. ஆ வந்து முடியும் ஆனால் இயலாதுன்னு கொடுத்தோம்னா அது தவறு. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல் அறிக. மீடியா அப்படின்னா என்னது? ஊடகம் அப்படின்றது சரியானது. சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் வந்து குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. திங்கள் அப்படின்னா நிலவு. திருமறைக்காடு என்று அழைப்படுவது வேதாரண்யம். திருமறைக்காடு என்று அழைக்கப்படுவது என்னது? வேதாரண்யம். உப்பு சத்தியாகிரகம். அங்கே தானே நேதாஜி அவர்கள் போய் இது பண்ணுவாங்க. சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. ஆட்டு மந்தை. இது ரிலேட்டடாக நம்ம இலக்கணம் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்க நண்பர்களே. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து ஆட்டு மந்தை இது ரிலேட்டடாக கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கூல் புக்கு, புது புக்கு, பழைய புக்கு, அதெல்லாம் வெளி சோர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து கீழ்கணம் சொல்லின் கூட்டு பெயரை கல், கல் குவியல். பழம் இச்சொல்லின் கூட்டுப்பெயர் இலை. பழக்குலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சாண்டியா மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1954 எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருப்பார். அதற்காக இந்த ஒரு பெரிய ஒரு மீன் பிடிக்கிறத பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக நோபல் பரிசும் 1854 வந்து அவர் பெற்றிருப்பார். சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஸோ இது வந்து வார்த்தைகள் வந்து சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு கோர்வையாக லைனாக எழுதணும், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தோம் பாருங்கள், சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சலீம் அலி, இந்தியா பறவைகளின் மனிதர். த ஸ்பேரோ ஆஃப் ஸ்பெயில் அப்படின்னு சொல்லிட்டு த ஸ்பெயில் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சியை வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு எழுதியிருப்பார். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? மாப்போசி வந்து சொல்லியிருப்பார். கீழ்கணம் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஒரு இரவு ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இது லிட்டடாக ஒரு 3 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நண்பர்களே. அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிடும். இதுலேயும் பாருங்கள், இப்போ ஈன்னு வருது, அதை உயிர் எழுத்து வருதுன்னா ஓர்னு முடியணும். உயிர்மெய் எழுத்து வருது அப்படின்னா ஒருன்னு வரணும், அவ்வளோதான். அது இப்போ இங்கே உயிர்மெய் எழுத்து வந்திருக்கா, இப்போ இங்கே ஒருன்னு வரணும், அவ்வளோதான். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கீழ்கணம் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இல்லை, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்றதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், விச்சைனா என்னது? கல்வி. ஈயில் அப்படின்னா கொடுத்தல். பரிதி அப்படின்னா கதிரவன். ஏற்பாடு அப்படின்னா கதிரவன். எல் அப்படின்னா கதிரவன். ஓகேங்களா? வெறுப்பு அப்படின்னா மாலை. உரு இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க. உரு என்பதற்கான சொல் வந்து அழகு அப்படின்றது பொருள். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிஷம் எனது செல்வம். பரினா குதிரை. சிங்காரம் அழகு. சூரன் அப்படின்னா வீரன். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. இது பிழை நீக்குக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லான். ஓகேவா? அதாவது இது வந்து 7th 8th புக்கில் ஒரே ஒரு சும்மா ஒரு 6வது இயரில் இருக்குது. ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. ஆனால் அதுலேருந்து லாஸ்ட் இயர் குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வர எல்லா எக்ஸாம்லேயும் 1லேருந்து 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஒருமை பிழை, அற்ற பிழையை நீக்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லான்.
ஓகேங்களா. பானையை உடைத்தது என்னது? கண்ணன் அல்லான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது. ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஓகேங்களா. ஹிப்பாலஸ் என்பவர் தான் என்ன பண்ணுவார்? பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியிருப்பாங்க. அதன் மூலிமா வந்து மத்திய தரைக்கடல்லேருந்து கொர்க்கை துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்க முசிறி துறைமுகத்துக்கு ஏகப்பட்ட கப்பல்கள் வந்ததாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. யாவன கப்பல்களுடைய வணிகம் அதனால் பெருகணுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காமராசன் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர்கள் அவர்களை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்து யாரை பார்க்க வேண்டும் வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதிகளை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டால், இல்லை நாங்களாக தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விற்றுவிட்டு வருவாங்க. அதில் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறின. அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜர் தேடி வந்து ஐயத்தேர் கொடுத்தாச்சு, இந்த ரசீதியை அம்மா உங்களிடம் காட்டி வர சொன்னார் என்று அதனை கேட்ட காமராஜர். ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. காமராஜன் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை நேர்மையான பண்பை விளக்குகிறது. இந்நிகழ்வு எந்த பண்பை உள்ளது? சிறுவனது நேர்மையான பண்பை வந்து விளக்குகிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, மறுநாள் குழந்தைகளை வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டிற்கு வந்து? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராசர் செய்த உதவி பணத்தை கொடுத்தார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக. பூட்டும் கதவுகள் பூட்டும் ப்ளஸ் கதவுகள், பொய் அகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும், நலமெல்லாம் நலம் ப்ளஸ் எல்லாம், ஊக்கம் அப்படின்னா எதிர்ச்சொல் சோர்வு, எதிர்ச்சொல் அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல், சேர்த்தல். பொருந்தாத சொல்லை கண்டறிய. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இலங்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இலங்கை அப்படின்றது ஒரு நாட்டை குறிக்குது. மற்றதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா வந்து மாநிலத்தை குறிக்குது. நம்ம இந்தியாவில் மாநிலத்தை குறிக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். அவர் அல்லீர் அப்படின்றது தான் வந்து பொருந்தாத சொல். ஓகேங்களா. அடுத்து பொருந்தாத சொல்லை எடுக்கிறது. இறந்த கால பெயரச்சம். படித்த மாணவன் படிக்கும் மாணவி அப்படின்றது இறந்த கால பெயரச்சம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கீழ்காணும் தொடரில் மரபு பிழையற்ற தொடரை எடுத்து எழுதுக. காகை கரையும், மயில் வந்து என்ன பண்ணும்? அகவும் அப்படின்றது. பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை அப்படின்னா உபதேசங்கள் அப்படின்னா பிறமொழி சொல், அதுக்கான தமிழ் சொல் வந்து அறிவுரை அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோம்னா சரியான தொடர். கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின்றது சரியான தொடர். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க் அப்படின்னா வங்கி. அடுத்து வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பேச்சாற்றல் எலகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல் அப்படின்றது. யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை. இந்த மாதிரி ஒரு டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அற்றை. ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருள் எழுது. வரி அப்படின்னா தொடர். வரி அப்படின்னு என்னது? தொடர். வரியாக எழுதுறான்னு சொல்லுவாங்க, தொடர் அப்படின்னு குறிப்பிடலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான இணையை தேர்வு செய்க. பறவை அப்படின்றது கடலில் குறிக்கும். பறவை அப்படின்றது புல். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒளி வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிய. கண்ணன் திருமணம் வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையினா அணி வனப்பு அப்படின்றது என்னது? பல பொருட்களை தரும். ஓகேங்களா. இது கொஞ்சம் இம்பார்ட்டன் தான். ஏன்னா எது வந்து பல பொருட்களை தரும் அப்படின்றது நமக்கு சட்டாக தெரியாது. ஸோ அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும் அப்படின்னா கெட்டுப்போன காய்கனி வகையை பற்றி குறிக்கும். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. கடல் அப்படின்னா முன்னீர் பவம் அப்படின்றது வந்து ஒரு சொல்லுக்கு இரு பொருள் தரும். வேர் சொல்லை பெயரச்சமாக்குக. பெற்ற அப்படின்றது பெயரச்சம். ஆன்னு முடியுதா? உம்முன்னு முடிஞ்சால் பெயரச்சம் அப்படின்னு அர்த்தம். கீழ்கண்டும் வேறு சொல்லை இணையை கண்டறிய. பொறித்த. கரெக்டு. பொறி அப்படின்னா பொறித்த அப்படின்றதா. வருகனா வான்னு தான் வரும். மயங்கிய மயங்கு. கிளர்ந்து அப்படின்னு வரும். ஓகேங்களா. வேர்ச்சொல். ஆடினான் எனும் வேர்ச்சொல்லை தேர்ந்ததுக்காக ஆடு அப்படின்றதான் ஆடினான் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல். அடுத்து வந்து பார்த்தோன்னா வேர்ச்சொல்லின் வினை முற்றை காண்க. குமைந்தன அப்படின்றது இது. கான் அப்படின்றது கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினை முற்றை கண்டறிகின்றாங்க. ஓகேங்களா. கான் அப்படின்னா கண்டான் அப்படின்ற அர்த்தம். அகர வரிசைப்படி உ ஏ மா அப்படின்றது. அடுத்து அகர உ கா பி மா. ஓகேங்களா. ஸோ உடுக்கை,
கணப்பறை பிடித்தல் மகுடி அப்படின்றது என்னது அகர வரிசைப்படி உள்ள வேறு சொற்கள். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், அழகு, இசை, அ இ உ ஏ அந்த மாதிரி வந்திருக்கு. அகத்தியர் வாழ்ந்த மலை புதிய மலை சொற்களை ஒழுங்குபடுத்தியதுங்க. அகத்தியர் வாழ்ந்த மலை அது பொதிகை மலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. தின்னுனா வலிமை, தின் அப்படின்னா 2 சொல்லின்னு வந்தால் உன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடிக்க. குவித்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. கரெக்டு. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஓகே, 2 ரைட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அகர வரிசைப்படி சொற்கள் அதே தான், அந்த வரிசையில் வந்திருக்கு. அடுத்து சரியான வினாவை தேர்ந்தெடுத்ததுங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதர் தான் பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அப்படின்றத. இயந்திர மனிதர் யார்? இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதர் யார்? பெப்பர். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னது? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் யார்? பெப்பர். அதை தான் சொல்கிறாங்க. பெப்பர் என்று அழைக்கப்படுபவர் யாது அப்படின்றதான் கொஷின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதலாகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது கல்லில் நாள் உரித்தார் இயலாத செயல். செய்வினையை தொடரை காண்க. செய்வினை தொடர்னா கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் அப்படின்றது எனது செய்வினை தொடர். பிறவினை தொடர் அவனை திருந்த செய்தான் அப்படின்றது பிறவினை. செய்வினைனா தானாக செய்கிறது, பிறவினைனா இன்னொருத்தர் செய்ய வைக்கிறது. பசுமரத்தாணி போல மனதில் பதிதல். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தேர்வு செய். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்சிங் பார்த்தீங்களா, தமிழில் கொடுத்துட்டு ஆங்கிலத்தில் கேட்குறாங்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எனது வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னா மறை விடை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, பாய்.